எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மன்னர் அப்துல்லா, பட்டத்து இளவரசர், இரு நாடுகளின் பிரதிநிதிகள், வணிக உலகத் தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகில் சில நாடுகள் எல்லைகள் மூலம் இணையும், சில நாடுகள் வர்த்தகம் மூலம் இணையும். ஆனால் இந்தியாவும் ஜார்டனும் வரலாற்று நம்பிக்கைகள் மற்றும் எதிர்கால பொருளாதார வாய்ப்புகள் ஆகியவை கொண்டு இணைந்துள்ளன. நான் மன்னருடன் நமது புவியியல் மற்றும் அதன் மூலம் வரும் வாய்ப்புகளை எப்படி வளர்ச்சியாக மாற்றுவது என்பது பற்றி விவாதித்தேன். மன்னரின் தலைமையின் கீழ் ஜார்டன் வெவ்வேறு பிராந்தியங்களை இணைக்கும் ஒரு பாலமாக மாறியுள்ளது. இது அந்த பிராந்தியங்களுக்கு ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பில் பெரிதும் உதவுகிறது. இந்திய நிறுவனங்கள் ஜார்டன் மூலம் அமெரிக்கா, கனடா மற்றும் பிற நாடுகளின் சந்தைகளை அடைகின்றன. இங்கு வந்திருக்கும் இந்திய நிறுவனங்கள் இந்த வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்தியா ஜார்டனின் 3வது பெரிய வர்த்தக கூட்டாளியாக உள்ளது. வணிக உலகில் எண்கள் முக்கியம் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அந்த எண்களுக்காக இப்பொழுது வரவில்லை. மாறாக நீண்டகால உறவுகளை உருவாக்கவே வந்துள்ளோம். ஒரு காலத்தில் குஜராத்திலிருந்து பெட்ரா வழியாக ஐரோப்பாவிற்கு வர்த்தகம் நடந்தது. நமது எதிர்கால வளர்ச்சிக்காக அதை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும். இதை நிஜமாக்குவதில் உங்கள் அனைவரின் பங்களிப்பும் தேவை. இந்தியா 3வது பெரிய பொருளாதாரத்தை நோக்கி வேகமாக நகர்கிறது. இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் 8% மேல் உள்ளது. இந்த வளர்ச்சி ப்ரொடக்டிவிட்டி ட்ரிவன் கவர்னன்ஸ் மற்றும் இன்னோவேஷன் ட்ரிவன் பாலிசிஸின் விளைவாகும். இன்று ஜார்டனில் உள்ள ஒவ்வொரு வணிகத்திற்கும் முதலீட்டாளருக்கும் இந்தியாவின் கதவுகள் திறந்துள்ளன. நீங்கள் இந்தியாவின் வளர்ச்சியில் ஒரு கூட்டாளியாகலாம். உங்கள் முதலீட்டிற்கு சிறந்த வருவாயையும் லாபத்தையும் பெறலாம். இன்று உலகிற்கு ஒரு புதிய growth என்ஜின் தேவைப்படுகிறது. உலகிற்கு நம்பகமான விநியோக சங்கிலி தேவைப்படுகிறது. இந்த தேவையை நிறைவேற்றுவதில் இந்தியாவும் ஜார்டனும் இணைந்து பெரிய பங்கு வகிக்க முடியும். பரஸ்பர ஒத்துழைப்பின் சில முக்கிய துறைகளை பற்றி உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறேன். அந்த துறைகளில் தொலைநோக்கு, சாத்தியக்கூறு மற்றும் வேகம் ஆகிய 3மே உள்ளன. முதலாவதாக டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் ஐடி. இதில் இந்தியாவின் அனுபவம் ஜார்டனுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்தியாவின் UPI, ஆதார் மற்றும் டிஜிலாக்கர் போன்ற கட்டமைப்புகள் இன்று உலகளாவிய தரநிலைகளாக மாறி வருகின்றன. இந்த கட்டமைப்புகளை ஜார்டனின் அமைப்புடன் இணைப்பது குறித்து மன்னரும் நானும் விவாதித்தோம். உங்கள் நாட்டின் ஃபின்டெக், ஹெல்த் டெக், அக்ரிடெக் போன்ற பல துறைகளில் எங்கள் ஸ்டார்ட் அப்களை நேரடியாக இணைக்க முடியும். நாம் ஒரு ஷேர்டு ஈகோசிஸ்டம் உருவாக்கி நமது ஐடியாஸை மூலதனத்துடன் இணைக்கலாம். மருந்து மற்றும் மருத்துவ சாதனங்கள் துறையிலும் பல வாய்ப்புகள் உள்ளன. இன்று சுகாதார பாதுகாப்பு என்பது முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய முக்கிய துறை. இந்திய நிறுவனங்கள் ஜார்டனில் மருந்து மற்றும் மருத்துவ சாதனங்களை தயாரிக்க வேண்டும். இது நிச்சயமாக ஜார்டன் மக்களுக்கு பயனளிக்கும். மேற்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவிற்கான நம்பகமான மையமாகவும் ஜார்டன் மாறலாம். ஜெனரிக்ஸ், தடுப்பூசிகள், ஆயுர்வேதம் எதுவாக இருந்தாலும் இந்தியாவின் நம்பிக்கையையும் ஜார்டனின் வளத்தையும் கொண்டு இணைந்து பணியாற்றலாம். அடுத்த துறை விவசாயம். இந்தியா வறண்ட காலநிலை விவசாயத்தில் நிறைய அனுபவம் பெற்ற நாடு. எங்கள் அனுபவம் ஜார்டனுக்கு நிச்சயம் பயனளிக்கும். நாம் பிரிசிஷன் ஃபார்மிங் மற்றும் மைக்ரோ இரிகேஷன் போன்றவற்றில் இணைந்து பணியாற்ற முடியும். குளிரறைகள், ஃபுட் பார்க்ஸ் மற்றும் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் உருவாக்குவதிலும் நாம் இணைந்து பணியாற்ற முடியும். உரங்கள் தயாரிப்பதில் எப்படி நாம் ஜாயின்ட் வெஞ்சர் செய்கிறோமோ அதுபோலவே மற்ற துறைகளிலும் நாம் செய்யலாம். விரைவான வளர்ச்சிக்கு உள்கட்டமைப்பு மற்றும் கட்டுமானம் மிகவும் முக்கியம். இதில் நமது ஒத்துழைப்பு நமக்கு வேகம் மற்றும் திறமை இரண்டையும் வழங்கும். ஜார்டனில் ரயில்வே மற்றும் சிறந்த உள்கட்டமைப்பை உருவாக்கும் தனது இலக்கை மன்னர் என்னுடன் பகிர்ந்தார். அவரின் கனவை நனவாக்க எங்கள் ஆர்வமிக்க திறமையான நிறுவனங்கள் உள்ளன என்று நான் அவருக்கு உறுதியளிக்க விரும்புகிறேன். எங்கள் சந்திப்பில் சிரியாவில் உள்கட்டமைப்பு புனரமைப்புக்கான தேவைகளையும் அவர் விளக்கினார். இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய இந்தியா மற்றும் ஜார்டனின் நிறுவனங்கள் இணைந்து பணியாற்ற முடியும். இன்றைய உலகம் பசுமை வளர்ச்சி இன்றி முன்னேற முடியாது. தூய ஆற்றல் என்பது ஒரு தேவையாக மாறிவிட்டது. சோலார், விண்ட், கிரீன் ஹைட்ரோஜன், எனர்ஜி ஸ்டோரேஜ் ஆகியவற்றில் இந்தியா மிகப்பெரிய முதலீட்டாளராக செயல்படுகிறது. ஜார்டனிலும் இதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதை அன்லாக் செய்ய எங்களால் உதவ முடியும். இதேபோல் வாகன மற்றும் போக்குவரத்து துறை உள்ளது. மலிவு விலை மின்சார வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் மற்றும்
சிஎன்ஜி மொபிலிட்டி சொல்யூஷன்ஸ்கள் தயாரிப்பதில் இந்தியா இன்று உலகின் சிறந்த நாடுகளில் ஒன்றாகும். இந்த துறையிலும் நாம் இணைந்து பணியாற்ற வேண்டும். இந்தியாவும் ஜார்டனும் தங்கள் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் குறித்து மிகவும் பெருமிதம் கொள்கின்றன. பாரம்பரியம் மற்றும் கலாச்சார சுற்றுலாவுக்கும் இரு நாடுகளிலும் நிறைய வாய்ப்புகள் உள்ளன. இரு நாடுகளைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் இதை கருத்தில் கொண்டு முன்னேற வேண்டும். நிறைய இந்திய திரைப்படங்களின் படப்பிடிப்பு ஜார்டனில் நடக்கிறது. நம் இரு நாடுகள் இணைந்து ஜாயிண்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் செய்யலாம். இதற்கு தேவையான ஊக்கத்தை அளிக்கலாம். இந்தியாவில் நடைபெறவிருக்கும் அடுத்த வேவ் உச்சி மாநாட்டில் ஜார்டனிலிருந்து பிரதிநிதிகள் குழுவை எதிர்பார்க்கிறோம். புவியியல் ஜார்டனின் பலம், இந்தியாவின் பலம், திறமை, இருவரின் பலமும் ஒன்று சேர்ந்தால் இரு நாட்டு இளைஞர்களுக்கும் புதிய வாய்ப்புகளை வழங்கும். இரு நாட்டு அரசுகளின் தொலைநோக்கு பார்வை மிகவும் தெளிவாக உள்ளது. இப்போது உங்கள் இமேஜினேஷன், இன்னோவேஷன் மற்றும் ஆண்டர்பிரினர்ஷிப்பை வைத்துக்கொண்டு நாம் அதை நோக்கி செல்ல வேண்டும். இறுதியாக நான் உங்களிடம் கூற விரும்புவது, கம் லெட் அஸ் வெஸ்ட் டுகெதர், இன்னோவேட் டுகெதர் அண்ட் க்ரோ டுகெதர். ஜார்டன் மன்னருக்கு, ஜார்டன் அரசாங்கத்திற்கும் இந்த நிகழ்வில் இருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.